எல்லாரும் சம்மர் ஹாலிடே முடிஞ்சு பேக் டு ரொட்டீன் வந்துட்டிங்கன்னா நானும் பேக் டு ரொட்டீன் வந்தாச்சு. ஆனால் சம்மர் ஹாலிடே வந்து இந்த முறை எனக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக போச்சு. பெருசாக வந்து செலவு பண்ணி பெரிய பெரிய இடம்லாம் போகலை, ரொம்ப சிம்பிளாக ஆனால் ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணேன் இந்த முறை. அதனால தான் ஒரு 15 நாள் நானும் ஹாலிடே எடுத்துக்கிட்டேன் சம்மர் ஹாலிடேக்காக. இது பார்த்திங்கன்னா சாத்தனூர் டேம் போயிருந்தோம். அம்மா வீட்டில் திருவிழா முடிச்சுட்டு அங்கேருந்து சாத்தனூர் டேம் போயிருந்தோம். அங்கே தான் பஞ்சு மிட்டாய்க்காரன்னா சூப்பராக பஞ்சு மிட்டாய் சுற்றி கொடுத்தாரு. பார்க்குறதுக்கே ஆசையாக இருந்தது. இதெல்லாம் பார்க்கும்போது நம்மக்கிட்ட இன்னும் குழந்தைத்தனம் நம்மளை விட்டு போகலை அப்படிங்கிறதும் தெரியுது. அவர் நான் பார்க்குறேன்னு சொல்லிட்டு வெரைட்டியாக வந்து வீடியோ எடுக்கிறேன்னு சொல்லிட்டு டிசைனாக பண்ணி கொடுத்தாரு. ஆக்சுவலி நான் 2 தான் வந்து கேப்சர் பண்ண, மீதியெல்லாம் சாப்பிட்டுட்டோம் நாங்கள். சாத்தனூர் டேம் வந்து ரொம்ப சின்ன பிள்ளையாக இருக்கும்போது நான் போனதுங்க. அதுக்கப்புறம் இப்போ என் பசங்க வளர்ந்ததுக்கப்புறம் நான் கூட்டிகிட்டு போனேன். தண்ணி இல்லை, அது மட்டும்தான். பெருசாக வந்து டேம்லேருந்து தண்ணி திறந்து விடுற மாதிரிலாம் தான் இன்னும் பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். ரொம்ப அழகாக இருந்துச்சு. இயற்கையோடு நம்ம ஒரு இடத்த நல்லா சுற்றி பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த இடம் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவேன். அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. அதுவும் ஈவினிங் டைம் போனீங்கன்னா ரொம்ப ரொம்ப அழகாக இருந்தது. இன்னும் ஃபோட்டோ ஷூட்லாம் பண்ணுறதுக்கு இடம் தேடுறீங்கன்னா, அதாவது இந்த விழுப்புரம் பக்கம் இருக்கிறவங்களாம் தேடுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக சாத்தனூர் டேம் பக்கம் போயிட்டு ஃபோட்டோ ஷூட் பண்ணுங்கள். அவ்வளோ சூப்பராக இருக்கும். மனசே வரல, அவ்வளோ சூப்பராக இருந்தது. அப்புறம் அங்கேருந்து வந்து முதல பண்ணை இருக்குதுன்னு சொன்னாங்க. சரி நம்மளும் போய் முதல பண்ணையெல்லாம் சுற்றி பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனோம். ஃபஸ்ட்டு என்ன சொன்னாங்கன்னா வாக்கபிள் டிஸ்டன்ஸ்னாங்க. நான் வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான் இல்லை, கொஞ்சம் உள்ளே நடந்தது, ரொம்ப தூரம் காரில் தான் போயிருந்தோம். ரொம்ப சூப்பராக இருந்தது. ஒரு ஆளுக்கு வந்து 10 ரூபி கலெக்ட் பண்ணியிருந்தாங்க. பெரியவங்களுக்கு 25, சின்ன பிள்ளைங்களுக்கு 10 ரூபியும் கலெக்ட் பண்ணாங்க. ரொம்ப சூப்பராக இருந்தது. முதல்ல பண்ணியே நாங்கள் சும்மா வீடியோ எடுத்திருந்தேன். ஒரு முதல்ல எப்படியெல்லாம் எங்களுக்கு போஸ்ட் கொடுத்துச்சுன்னு பாருங்கள். என்னோடய சம்மர் ஹாலிடே இது வந்து நான் ஃபஸ்ட்டு சுற்றி பார்க்க போன இடம். அடுத்து நான் எங்கே போனேன்றதை அடுத்தடுத்த வீடியோவில் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். நானும் பேக் டு ரொட்டீனும் லஞ்ச் பாக்ஸ் செய்யவும் ஆரம்பித்தாச்சு. எத்தனை பேருக்கு ஸ்கூல்லாம் திறந்துட்டாங்க அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.